அடுத்த நாளே நூலகத்துக்கு எம்ஜிஆர் வந்துட்டாராம். எல்லோரும் வந்தாங்களாம். போய் ஒரு அளவில் வராரா, எல்லாம் கலந்து பேசுகிறாங்களாம். பேசும்போது எம்ஜிஆர் பாருங்கள், இதுதான் சமூகம். எம்ஜிஆர் சொன்னாராம், நான் இந்த நூலகத்துக்கு வந்து பார்த்தேன், உங்களெல்லாம் சந்திக்கிறேன், நீங்கள் தொழில் நிமித்தமாக இங்கே வாழறீங்க, ஆனால் தொழிலுக்காக மட்டுமே வாழ்ந்துடாதீங்க. நம்முடைய தமிழர்கள் பண்புகள் இங்கெல்லாம் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும், நம்முடைய கலாச்சாரத்தை புரிஞ்சிக்கணும். நான் இந்த நூலகத்தை தேடி பார்த்தேன், இங்கே தொழில் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் இருக்குதே தவிர இங்கே தமிழ் பண்பாடோ கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரியோ இல்லை தமிழுடைய மேன்மையை புரிஞ்சிருக்கிற மாதிரியோ புத்தகங்கள் இல்லை. அதை நான் வருத்தப்பட்டேன். அது மட்டும் இல்லை, டென்னிஸு, நீங்கள் டேபிள் டென்னிஸு கேரம் ஆனால் மட்டும் போதாது, அந்த விளையாட்டு இருந்தால் போட பொது அறிவும் பண்பு சார்ந்த தகவல்களும் நிறைய வேணும். எனவே அதற்காகவே அந்த மாதிரி புத்தகங்களை உங்களை பிள்ளைகளை படிக்க வைங்க. அதற்காகவே இந்த நூலகத்தில் புத்தகம் வாங்கணுன்றதுக்காக, தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் ஓங்கணுன்றதுக்காக, பிள்ளைகளெல்லாம் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே நானும் என்னுடைய உதவியிலிருந்து 15,000 ரூபாய் இந்த நூலகத்துக்கு தரேன்னு சொல்லி 5,000 ரூபாய் கொடுத்தாராம்.